ஒரு ஊரில் குப்பன் என்ற விறகு வெட்டி வாழ்ந்து வந்தான். விறகு வெட்டிதான் அவன் தன் வாழ்க்கையை ஓட்டினான். நேரமா போனாதான் நிறைய விறகு வெட்ட முடியும்க்கா. அப்பாடா, ரொம்ப களைப்பா இருக்கு. ஒரு நல்ல பெரிய மரமா பார்த்து அதோட நிழல்ல உட்கார்ந்துக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப இருக்க டயர்டுக்கு ஒரு பஞ்சு மெத்தை இருந்தா செம்மையா இருக்கும். இது எப்படி வந்துச்சு? இது உண்மைதானா இல்ல கனவா? எப்படி இது வந்துச்சு? ஸ்விக்கி கூட இவ்ளோ வேகமா வராது போல. எவ்வளவு சுகமா இருக்கு. வேலை செஞ்சு கை கால் எல்லாம் வலிக்குது. யாராவது கை கால் புடிச்சு விட்டா நல்லா இருக்கும். ஐயோ, இப்ப குரங்குகளே ஸ்பா சர்வீஸ் பண்ணுதா? வாவ், இது கூட நல்லா இருக்கே. உடம்பு வலியெல்லாம் பஞ்சா பறந்து போச்சு. இப்ப நல்ல சாப்பாடு கிடைத்தா சூப்பரா இருக்கும். பெட் கிடைச்சாச்சு, மசாஜும் கிடைச்சாச்சு, இப்ப சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்கும். மறுகணமே அறுசுவை உணவு தோன்றியது. கடவுளே, இங்க என்ன நடக்குதுன்னு புரியலையே. நான் எது கேட்டாலும் வந்துடுது. ஆஹா, இதுதான் சொர்க்க சாப்பாடு. பேசாம இங்க ஒரு டென்ட் போட்டு தங்கிடலாமா? ஐயோ, இப்போ ஒரு சிங்கம் வந்தா என்ன ஆகும்? நான் வேற தனியா இருக்கேனே. ஐயோ, பயமா இருக்கு. தவறான எண்ணம் குப்பனின் வாழ்க்கையை முடித்தது. நாம் நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. நல்லதையே நினைங்க நண்பர்களே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.